வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிகோவோட அந்த புத்தகம், தேர்தல் வாக்குறுதி புத்தகம் கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளோ 439 வாக்குறுதிகளோ அடங்கிய அந்த புத்தகம். அதில் பல வாக்குறுதிகள் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, மருத்துவம் எப்படி ஆங்கிலத்தில் இருக்க முடியும், அவர் பார்த்தீங்கன்னா எப்படி பொறியியல் ஆங்கிலத்தில் எப்படி தமிழில் எப்படி கற்க முடியும், தமிழில் எப்படி கற்க முடியும், மருத்துவம் எப்படி தமிழில் கற்க முடியும், பொறியியல் எப்படி தமிழில் கற்க முடியும், இதெல்லாம் சாத்தியம் இல்லாததான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. எப்படி விவசாயிகளுக்கு அனைவருக்கும் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிடுவீங்க, என்ன எங்களுக்கு மறுபடியும் 6 மாதம் மேய்க்க சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாரி பல கேள்விகள். ஏற்கனவே அவங்க கேட்டுருந்த கேள்விகள் தான். ஏற்கனவே பல அவதூறுகள், மாடுகளின் மாநாடு, மலைகளின் மாநாடு, மரத்தின் மாநாடு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மரமும் மாடும் பூச்சும் புழுவும் தான் ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் வந்ததும் இந்த வாக்குறுதி புத்தகமும் வந்ததும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற மாரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக கொண்டு போய் எப்படி இது சாத்தியம், இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியின் நிர்வாகிகளும் பல கட்சியின் அந்த நிதிகளும் பயங்கரமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சௌரியத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயிகள்லாம் கவர்மெண்ட் வேலை, இந்த ஆள் சும்மா அப்படி சொல்லிட்டு இருப்பான், உங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மாரி ஏன் முன்னாடியே நான் பேசி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்டிகே ஒரு கணிசமான தொகுதியில் ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொன்னோம்னா, இப்போ நம்ம என்டிகே சப்போர்ட் பண்ணுறோம், என்டிகே ஒரு கணிசமான தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அது வாதமாக எடுத்து வச்சோம்னு வச்சுக்கோங்க, 6 மாடு ஓட்டோட தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேருக்கு மேலே சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா நம்மளால் சண்டவும் பண்ண முடியாது. 6 மாடுகள் ஓட்டு போட்டால் தான் எனக்கு புரியல. பாலில் பல கோடி அளவு சந்தை மதிப்பு இருக்குது. புரிஞ்சிக்காத ஒரு சிலரிடம் சொல்லி புரிய வைக்க வேணாம், நீங்கள் ஓட்டே போட வேணாம் அந்த கட்சிக்கு, மீண்டும் டிஎம்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நம்ம அப்படி தான் இருக்குது. ஏன் இப்படி சாத்தியமற்றது இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே இன்னும் புரியல. ஒருவேளை பல ஆண்டு பல வாக்குறுதிகளை கொடுத்து பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து டிஎம்கே மாதிரி என்டிகேவும் வச்சு சீமானும் என்டிகேவும் தம்பிகள் நாமளும் வச்சுக்கிட்டு போய் என்னமோ தெரியல. அதனால தான் சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இதே மக்கள் டிஎம்கேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டுறாங்க. என்னென்னு, இப்போ 1000 கொடுத்தீங்களே, அதில் கவர்மெண்ட்டுக்கான நஷ்டம் ஆயிடுச்சுல்ல, இப்போ மகளிருக்கு இலவச பஸ் கொடுத்தீங்களே, அதற்கு நஷ்டம் ஆனிச்சுல்ல, அதெல்லாம் எங்கேருந்து ஈடுகட்டினீங்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. திரு எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்த உடனே கருணை தொகையாக 10,000 போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க 5000 குடும்ப அட்டைக்கு வர வச்சதும் இவர் உடனே 10,000 நாங்கள் வர வச்சுருவோம், நாங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த உடனே 10,000 வர வச்சுருவோம், உடனே நாங்கள் குடும்ப அட்டை பெண்களுக்கு 2,000 போட்டுருவோம், ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஆகிற நஷ்டத்தை எங்கேருந்து ஈடுகட்டுவீங்க கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன, எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேட்கறதில்ல. அவங்ககிட்ட இது வரைக்கும் கேட்கல. இதில் ஆகுதில்ல நஷ்டம், எங்கேருந்து எடுத்து மேனேஜ் பண்ணுவீங்க. இப்போ போக்குவரத்து கழகத்தில் பயங்கர போராட்டமாக இருக்குது, சம்பளம் கொடுக்க முடியல, பஸ்ஸு இப்போ பாருங்கள், சேலம் மரியானூரில் அன்றைக்கி அந்த ஆக்சிடெண்ட்டு, பஸ்ஸு சரியில்லாதனால தான் நிலைத்தடுமாறி அந்த தடுப்பை தாண்டி இந்த ஆண்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது போலலாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து எடுத்து அதை சரி பண்ணுவீங்க, இந்த கேள்வி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்கறதில்ல, டிஎம்கே கிட்ட கேட்கறதில்ல. அதேமாரி டிவிக்கே 2500 நாங்கள் இலவசமே தரமாட்டோம், மக்களுக்கு இலவசம், அந்த இலவசத்தை கொடுத்து நாங்கள் சோம்பேறியாக்க மாட்டோம் சொல்லிட்டு மாதம் 2500 கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. என்டிகே மேலே ஏன் இப்படி ஒரு அவதூறுகளை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மற்ற கட்சி நிர்வாகிகளும் பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பல லட்சம் கோடி கணக்கான பணங்களை கொள்ளையடித்து வைத்திருக்கும் டிஎம்கே பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்டிகே பார்த்து கேட்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனால் அந்த இடத்துல ஒரு கருமம் வரும். நம்ம பெரிய கட்சியாக வளர்ந்துட்டான், நம்ம சப்போர்ட் பண்ணுற கட்சி இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்னைக்கு பயங்கரமாக விமர்சனம் வைக்கலாம், பயங்கர கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். அவங்க கேலி கிண்டல் பண்ணும்போது தான் பயங்கரமாக நம்பிக்கை வரும். கண்டிப்பாக வெல்வோம். ஓட்டுகளை பார்த்து போடுங்க. நீங்கள் டிஎம்கே போடுங்க, ஏடிஎம்கே போடுங்க, பிஜேபிக்கு போடுங்க, என்டிகேக்கு போடுங்க, யாருக்கு வேணால் போடுங்க, பார்த்து நல்லவங்களாக போடுங்க. இவங்க வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுங்க, நல்லவங்களுக்கு போடுங்க. ஆனால் நோட்டாவுக்கு மட்டும் போடாதீங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.